ஜொமேட்டோ உங்கள் ஆப் இதிலிருந்து எப்படி வேறுபடுது? ஜொமேட்டோ ஸ்விக்கியில் அதிக காசு கொடுத்து வாங்கணும், இல்லை ஏன் அன்னைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி கடை ரேட்டு கூட கொடுத்து வாங்கணும். இன்றைக்கே நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணிட்டோம்னா அந்த கடை ரேட்டை விட கம்மியான ரேட்லேயே நமக்கு புக் ஆயிருங்கிறது தான் எங்களோட ஒரு புரட்சியான கான்செப்ட். மை ஃபுட் மை ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ கூகுளில் இந்த ஆப் ஸ்டோரில் போட்டால் வந்துடும்ல சார்? ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, iOSலேயும் இருக்குது. நம்ம வந்து ஆக்சுவலாக ஆல் இண்டியா லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு ஏரியா பார்ட்னர் மாடல், விச் இஸ் அ டைப் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ் மாடல். நம்ம ஆப் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமாக மாறுறதுக்கு நான் த்ரூ ஏரியா பார்ட்னர்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ரெவென்யூ ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ. இப்படி உங்களுக்கு இந்த சிந்தனை வந்தது, இப்படி ஒரு ஆப் வேணும் தமிழ்நாட்டுக்கு? தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அமெரிக்காவில் ஐடி துறையில் வேலை செய்து தமிழ்நாடு வந்து இங்கே ஒரு ஃபுட் ஆப்பை உருவாக்கி அந்த சேவையில் இறங்கியிருப்பவர் திரு நயீம் கான் அவர்கள். சார் வணக்கம். தந்தி டிவிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து ஒரு ஃபுட் ஆப் ஒன்று நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்க. அந்த ஆப்புடைய பெயர் வந்து மை ஃபுட் மை ப்ரைஸ். இது தமிழில் எப்படி சொல்லலாம் சார்? என் உணவு நான் சொல்லும் விலையில். ஓகே. இப்போது நாம் வந்து ஏற்கனவே இருக்கிற ஆப்ஸ் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இதில் வந்து நம்ம பசிச்சதுன்னா திடீர்னு பார்க்குறோம், ஆர்டர் பண்ணுறோம், கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துட்றாங்க. அந்த உணவுக்கான காசு கொடுக்குறோம், டெலிவரி சார்ஜ் கொடுக்குறோம். உங்கள் ஆப் இதிலிருந்து எப்படி வேறுபடுது? அல்ல இதே மாதிரி தான் உங்கள் ஆப் வந்து செயல்படுதா? ரொம்ப நன்றி சார். எல்லா புகழும் இறைவனுக்கே. எங்கள் ஆப் வந்து எப்படி இதிலேருந்து மாறுபடுது அப்படின்னா, நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய ஆர்டர் வந்து அட்லீஸ்ட் 1 day பிஃபோர் தேர் ரெக்குயர்மெண்ட். ஓகே. இப்போ நாளைக்கு வந்து ஒரு குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டி வச்சுருக்காங்க, இல்லை ஒரு இஃப்தார் கேதரிங், இல்லை ஒரு கிரகப்பிரவேசம். இந்த மாதிரி வந்து நமக்கு என்றைக்கு ஃபுட்டு தேவைன்னு இன்றைக்கே தெரியும். ஏன் அன்னைக்கு வரையும் வெயிட் பண்ணி ஜொமேட்டோ ஸ்விக்கியில் அதிக காசு கொடுத்து வாங்கணும், இல்லை ஏன் அன்றைக்கி வரைக்கும் வெயிட் பண்ணி கடை ரேட்டு கூட கொடுத்து வாங்கணும். இன்றைக்கே நம்ம ப்ரீ புக்கிங் பண்ணிட்டோம்னா அந்த கடை ரேட்டை விட கம்மியான ரேட்லேயே நமக்கு புக் ஆயிருங்கிறது தான் எங்களோட ஒரு புரட்சியான கான்செப்ட். ஓகே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப் திறக்கிறோம், ஆர்டர் பண்ணுறோம், கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. உங்கள் ஆப்பில் அப்படி பண்ண முடியுமா? இன்ஸ்டண்ட்டாக புக் பண்ண முடியுமா? இல்லை சார். நாங்கள் வந்து we are not going to fight with Zomato and Swiggy. ஓகே. நாங்கள் வந்து we are creating a market for ourselves for pre-booking of food. ஓகே. நமக்கு தெரிஞ்சிருக்கும் போது இன்றைக்கே நம்ம ஆர்டர் பண்ணுற காரணத்தினால ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து தெரிஞ்சிருது, நாளைக்கு நாங்கள் 20 கிலோ பிரியாணி பண்ணுற இடத்துல 25 பண்ண போகிறோம், ஏன்னா 5 கிலோ எக்ஸ்ட்ரா ஆர்டர் வந்துடுது. அந்த எக்ஸ்ட்ரா 5 செய்கிறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கான செலவு வந்து ஒன்லி பொருள் மட்டும்தான். ஓகே. அதே லேபர், அதே ரெண்ட்டு, வேறு எதுவுமே ஏறாமல் வெறும் பொருள் மட்டும்தான். ஸோ செலவே வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்டுக்காக குறைஞ்சிட்ட காரணத்தினால கஸ்டமருக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்டட் ரேட்டில் கொடுக்க முடியும், அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகாமல். ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ப்ரைஸை ஹைக் பண்ணி டிஸ்கவுண்ட்டுக்கு அந்த ஒரு பேர் இருக்குது. அப்படி கிடையாது. நம்ம கடை ரேட்டை விட கம்மியான ரேட்டில் கொடுக்க முடியும், ஆனால் கஸ்டமர் முன்பதிவு செய்தால் மட்டுமே. சார், இப்போ அடிப்படையில் ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொல்லணும்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியும். அப்படி இன்ஸ்டண்ட்டாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்றவங்களுக்கு உங்கள் ஆப் கிடையாது. அட்வான்ஸாக புக் பண்ணி குறைந்த விலையில் நல்ல தரமான உணவு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கணும் அப்படின்னா உங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அப்சல்யூட்லி சார். ஓகே. இப்போ நம்ம ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம், அடுத்த வாரம் வந்து ஒரு ட்ரெயின் ட்ரிப்பு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, யாருமே வந்து இன்டென்ஷனலாக கடைசி நிமிஷம் வரையும் வெயிட் பண்ணி நான் தற்காலில் புக் பண்ணிக்கிறேன்னு வெயிட் பண்ணுறது கிடையாது. ஓகே. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் முன்னாடியே புக் பண்ணோன்னா நமக்கு விலையும் கம்மி, மோர் சான்ஸ் ஆஃப் கன்ஃபார்ம்டு டிக்கெட். ஓகே. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஃபுட்டு வந்து தற்கால் மாதிரி புக் பண்ணுறோம். நமக்கு தெரிஞ்சிருந்தால் கூட அந்த நேரம் வரையும் வெயிட் பண்ணி நம்ம ஜொமேட்டோ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறோம் அதிக ரேட்டு கொடுத்து, பிகாஸ் we are so used to it. இன்றைக்கி வந்து முன்பதிவு செய்கிறதுனால கம்மி விலைங்கிற கான்செப்டே இல்லாத காரணத்தினால நமக்கு அது பெரிய விஷயமா தெரியலை, கடைசி நிமிஷத்தில் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு விட்டுறோம். அந்த மார்க்கெட்டை நாங்கள் க்ரியேட் பண்ணுறோம் சார். முன்னாடியே முன்பதிவு செய்கிறதுனால உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்குதுன்னு நம்ம காமிக்கிறோம். அந்த மாதிரி கஸ்டமர்ஸை நம்ம ஆப்பை யூஸ் பண்ண வைக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஏரியா பார்ட்னர்ஸ் தேடிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை. இவென்ச்சுவலி நம்ம ஆப் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமாக மாறுறதுக்கு நான் த்ரூ ஏரியா பார்ட்னர்ஸ் போகணுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெவென்யூ ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ. ஆல்ரெடி ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம், அவங்களுக்கு கூட நம்மளுடைய ஏரியா பார்ட்னராக வரலாம். அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரெஸ்டாரண்ட் டைப்ஸ் as well as localized marketing. இதுக்கான ஃபுல் சப்போர்ட் வந்து ஃப்ரம் அ கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்
நாங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். மார்க்கெட்டிங்க்கு என்னென்ன தேவைப்படும், இதை வந்து ரெஸ்டாரண்ட்டை எப்படி எடுத்து சொல்கிறது, கஸ்டமர்ஸ் எப்படி புரிய வைக்கிறது, ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். ரொம்ப கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்களோட உழைப்பு அதில் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. பட் இதை வந்து ஒரு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கமாக கூட அவங்க எடுத்து பண்ணலாம். அவங்க சிட்டியில் நூற்றுக்கணக்கான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்க போது அதில் நடக்கக்கூடிய எல்லா சேல்ஸ்லேருந்து ஒரு பெரிய பங்கு அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளை வந்து நம்ம வெப்சைட் மூலியமாகவே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா நாங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சார். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன் சார், இப்போ வந்து 1000 ரூபாய்க்கு நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணுறோம், ஒரு 3 பேர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம், ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ ஒரு 1000 ரூபாய்க்கு பிரியாணி ஆர்டர் பண்ணுறோம். டெலிவரி சார்ஜஸ் எல்லாம் டிஸ்டன்ஸை பொறுத்து போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 200 ருபீஸ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 1200 ரூபா கொடுத்து நம்ம 1000 ரூபா உணவு வாங்குறோம், பட் அது வீட்டுக்கே வந்துடுது. உங்களோட ஆப்பில் 1 டே பிஃபோராக புக் பண்ணிவிட்டு இந்த டைமில் எங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டா அதே 1000 ரூபாய் மதிப்புள்ள உணவு எவ்வளவு ஆகுது? ஓகே சார், இது ஜென்ரலாக ஒரு இன்டெப்த்தாக போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஜென்ரலாக ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு தம் ரூல் இருக்குது, எப்படி விலையை நிர்ணயிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் ஒரு ரெஸ்டாரண்ட் விற்கிறாங்க அப்படின்னா அதில் 40% வந்து பொருளுக்கே காஸ்ட் போயிடும். ஓகே, ஸோ 400 ரூபா வந்து பொருள் போட்டிருக்கணும் அந்த 1000 ரூபா விலை விற்கிறதுக்காக. இன்னொரு 400 ரூபா 40% வந்து யூஸ்வலாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மற்ற செலவுகளுக்காக யூஸ் ஆகும். அவங்க ஒதுக்கி வச்சுருவாங்க அந்த 400 ரூபா ஃபார் சேலரிஸ், ரெண்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, மெயின்டெனன்ஸ், இதுக்கெல்லாம். ஸோ ஒரு பொருள் 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு செலவே 800 ரூபா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த 200 ரூபா ப்ராஃபிட் எதிர்பார்த்து அந்த 1000 ரூபி ஐட்டமை விற்கிறாங்க. ஓகே, நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் நாளைக்கு 20 கிலோ பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதா தான் இருந்துச்சு. ஓகே, எங்கள் மூலியமாக ஒரு 1 more கிலோ எக்ஸ்ட்ரா ஆர்டர் உங்களுக்கு வரும்போது ஓகே, அந்த 1000 ரூபிக்கு விற்கக்கூடிய பொருளுக்குன்னு உங்களுக்கு இப்போ செலவானது நீங்கள் கண்டிப்பாக 400 ரூபா பொருள் போட்டு தான் ஆகணும். ஓகே, ஆனால் இந்த ஆர்டர் இருந்தாலோ இல்லைனாலும் உங்களுக்கு வந்து அதே லேபர் காஸ்ட் தான், அதே ரெண்ட் தான். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் 400 ருபீஸ் காம்பனண்ட்டே இல்லை. ஓகே, அப்போது நியூ ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா 400 ரா மெட்டீரியல் காஸ்ட், 0 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ், ஓகே, ப்ளஸ் அதே ப்ராஃபிட் 200 ரூபா வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா 600க்கு விற்றா போதும். ஓகே, பட் நாங்கள் அவ்வளோ தூரம் குறைக்க வேண்டாம். 800க்கு நம்ம வந்து அந்த 1000 ரூபி ஐட்டம் வந்து இப்போ 800க்கு அவங்க கோட் பண்ணாங்கன்னா நம்ம ஆப் மூலியமாக ஓகே, அவங்களுக்கு லாபம் 400 ரூபா. ஏன்னா ஆன செலவு 400 தான். ஓகே, ஸோ அந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸே இல்லாமல் ஓகே, அந்த ரெஸ்டாரண்ட்னால எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஓகே, ஏன்னா முன்பதிவான காரணத்தினால. ரைட். ஸோ இந்த கான்செப்டுக்குள்ளே நாங்கள் டீப்பாக போய் we are making it available to the customer ஓகே, at lesser cost as long as they pre-book. ஓகே, ஓகே, ஸோ நீங்கள் சொன்னதுக்கான அந்த ஆன்சர் வந்து 800க்கு கஸ்டமருக்கு கிடச்சிரும். ஓகே, பட் சில ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இல்லை நான் 850க்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. சில ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இல்லை இன்னும் ஆர்டர்ஸ் வரட்டும்னு சொல்லிட்டு 750க்கும் கொடுக்கலாம். ஓகே, as long as it is more than the raw material cost, it is profitable for the restaurant. ஓகே, ஓகே. ஸோ ஒரு 1000 ரூபா மதிப்புள்ள ஒரு பிரியாணியை மற்ற ஆப்பில் 1200 ரூபா கொடுத்தா வீட்டுக்கே வந்துடுது. உங்ககிட்ட 800 ரூபா கொடுத்தா வீட்டுக்கே வருமா அல்லது நம்ம போய் பிக்கப் பண்ணிக்கிறோம்? ஸோ நம்ம வந்து கஸ்டமருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான விலையில் கொடுக்க முடியுமோ அந்த ஆப்ஷனை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அப்போது 800க்கு முன்பதிவு செஞ்சுட்டு கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கு மேலே ஒரு பைசாவும் எக்ஸ்ட்ரா கொடுக்க தேவையில்லை. ஓகே, ரைட். அண்ட் யூஸ்வலாக வந்து ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னா அந்த ஹவுஸ் ஹோல்டில் வந்து கொஞ்சம் டைம் முன்னாடியும் பின்னாடியும் கொஞ்சம் டைம் அவைலபிலிட்டி இருக்கும், வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். ஃபார் சம் ரீசன் இப்போ ஃபாரினில் இருந்துட்டு இங்கே இருக்கிற அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்காக ஆர்டர் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணலான்னா ஐ வாண்ட் டெலிவரி ஆப்ஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆப்பில். ஃபென்டாஸ்டிக். அது அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா அவர் டீம் வில் அரேஞ்ச் டெலிவரி, வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம். அதுக்கான ஒரு நாமினல் டெலிவரி காஸ்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிடுவோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு 10,000 ருபீஸ்க்கு ஒரு ஆர்டர் பண்ணாங்க 30 பேருக்கான ஃபுட்டு SS ஹைதராபாத் பிரியாணியில். அவங்க வந்து சேவ் பண்ண அமௌண்ட் வந்து 1500 ருபீஸ். அவங்க கடைக்கே போய் வாங்கியிருந்தாங்கன்னா 11,500 ஆயிருக்கும். நம்ம ஆப் மூலிமா 10,000க்கு முடிச்சுட்டாங்க. சப்போஸ் அவங்களுக்கு டெலிவரி தேவைப்பட்டிருந்துச்சுன்னா ஒரு 100 ருபீஸில் நாங்கள் டெலிவரி பண்ணியிருப்போம். ஸோ 1500 ருபீஸ் சேவ் பண்ணுற இடத்துல மேபி ஒரு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா டெலிவரி சார்ஜ் கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை. ஸோ அல்டிமேட்லி கஸ்டமர் ஷுட் பெனிஃபிட் சார் அண்ட் ஆல்சோ ரெஸ்டாரண்ட். ஓகே. ஸோ ஸ்விக்கி ஜொமேட்டோக்கும் உங்கள் ஆப்புக்கும் இதுதான் நீங்கள் சொன்னது அடிப்படை டிஃப்ரென்ஸ் இல்லை சார்? கண்டிப்பாக சார். நீங்கள் சொன்ன அந்த 1000 ரூபி எக்ஸாம்பிள் இருக்குல்ல சார், ஜொமேட்டோ ஸ்விக்கியில் இட் வில் பி அரௌண்ட் 1300. ஓகே. கடைகளில் போய் வாங்கினா 1000. ஓகே. நம்ம ஆப்பில் 800. ஃபென்டாஸ்டிக். சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், அதாவது வந்து ஒரு நாள் முன்னாடி தான் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோமே, டைரெக்டாக சோ கடையில் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம். பட் அங்கே பிளேஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 1000 ரூபாய்க்கு அவங்களே போய் பிக்கப் பண்ணணும்.
கரெக்ட். பட் நீங்க வந்து அதுலயும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க இல்லையா? நம்ம 1000ன்னு சொன்னது கூட ஓகே போய் பிக்கப் பண்ணுற ரேட் தான். ஓகே ஸோ அப்பயும் வந்து டெலிவரி கிடையாது அதில். ஓகே நம்ம வந்து அதே பிக்கப் பண்ணுறது தான். நம்ம கஸ்டமர்கிட்ட என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்தே பிக்கப் பண்ணிக்கோங்க, ஓகே முன்னாடி சொல்லிட்டு ஒரு டே முன்னாடியே நீங்கள் முன்பதிவு செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 கூட கொடுக்க தேவையில்ல, 800 கொடுத்தா போதும். சார், இப்போ இதில் இன்னொரு கேள்வி எழுது. நீங்கள் வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் இருந்திருக்கீங்க அமெரிக்காவில், இங்கே வந்து ஆப் டெவலப் பண்ணியிருக்கீங்க. அந்த ஆப் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணுவாங்க, ரெஸ்டாரண்ட் அந்த ஆப்பை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அது வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்? எதனால் அவங்க உங்களோட இணையணும்? ஏன்னா அவங்க 1000 ரூபா உணவை 1000 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. ஆனால் அதையே நீங்கள் 800 ரூபாய்க்குள்ள கேட்குறீங்க. ஷூர் சார். சார் 1000 ரூபா ஐட்டம் ஏன் 1000 ரூபாவில் விற்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆன செலவு 800. 400 ரூபா பொருள், 400 ரூபா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஓகே. இப்போது அவங்களுக்கு முன்பதிவு ஆன காரணத்தினால அவங்க எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அந்த எக்ஸ்ட்ரா ஐட்டமுக்கு ஆன செலவு 400 தான். ஓகே. ஸோ அவங்களுடைய விற்கிற விலை கம்மி பண்ண சொல்கிறோம்ல, ஓகே. அந்த விலையில் அடங்கி இருக்கிற செலவு வந்து 400 தான். ஓகே. அப்போது 800 ரூபா 1000 ரூபாய்க்கு விற்றா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் 200. ஓகே. 800 ரூபாய்க்கு முன்பதிவான ஐட்டமை விற்றா அதில் அடங்கி இருக்கிற ப்ராஃபிட் 400. ஓகே. டபுள் த ப்ராஃபிட் வருது அவங்களுக்கு. ஓகே. ஸோ கம்மியான விலையுடைய அந்த அந்த நியூமரிக்கல் வேல்யூ தான் கம்மியே தவிர அதில் இருக்கிற ப்ராஃபிட் வந்து அதிகம் ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஓகே. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் வந்து நாளைக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ங்கிற டிசைட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எவ்வளோ அக்யூரேட்டாக பிளான் பண்ணாலும் ஒன்று ஷார்ட்டேஜில் போய் முடியும், இல்லைனா வேஸ்டேஜ் ஆகும். நாங்கள் என்ன ரெஸ்டாரண்ட்ஸுக்கு என்கரேஜ் பண்ணுறோன்னா, கம்மியாகவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணால் கண்டிப்பாக சேல்ஸ் ஆகி முடிஞ்சிரும்னு உங்களுக்கு தெரியும்ல, அந்த அமௌண்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆர்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம்டான ஆர்டர்ஸ் எங்கள் மூலியமாக நாங்கள் உங்களுக்கு தரோம். ஓகே. ஸோ 20 கிலோஸ் வந்து 100% விற்றுரும். பட் மேபி 8 o'clock 9 o'clock சேல்ஸ் ஆகி முடிஞ்சிடும். சில கஸ்டமர்ஸை நம்ம திருப்பி அனுப்ப வேண்டியதாக போச்சு. ஓகே. நீங்கள் அதனால வருத்தப்பட வேணாம். ஏன்னா அந்த 20க்கு மேலே ஒரு 5 கிலோ ஆர்டர் நாங்கள் கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு கொடுத்துட்டோம். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது 25 பண்ணியிருப்பீங்க. ஸோ கொஞ்சம் நம்ம சேல்ஸ் ட்ராப் ஆயிடுச்சோ அப்படின்னு வருத்தப்பட வேணாம். ஏன்னா கன்ஃபார்ம்ட் ஆர்டர்ஸும் உங்களுக்கு வருது. ஃபென்டாஸ்டிக். த்ரூ அவர் அப்ளிகேஷன். ரைட். ஸோ அட்வான்ஸாக தெரியறத விட ஒரு கன்வீனியன்ஸ் எதுவும் இல்லை சார் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும்? கண்டிப்பாக சார். ஏன்னா அண்ட் குளோபலி ஆல்சோ ஃபுட் வேஸ்டேஜுங்கிறது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஏன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாத காரணம் தான் இது வந்து ஃபுட் வேஸ்டேஜ் ஆகுறது. ஓகே. நம்ம அந்த ஷார்ட்டேஜ் செனாரியோ சொன்னல, 7-8 மணிக்கே விற்று முடிஞ்சிட்டா ரெஸ்டாரண்ட் ஓனருடைய மைண்ட் எப்படி இருக்கும்னா, நான் ஏன் 3 hours ஆஃப் சேல்ஸை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே. அப்போ அடுத்த நாள் கொஞ்சம் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஆனால் வேஸ்ட் ஆகிடும். கரெக்ட். ஸோ அது ஏன் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ரெவன்யூ எடுக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஓகே. பட் நாங்கள் என்ன அவங்களுக்கு சொல்கிறோன்னா, நீங்கள் இந்த லிமிட்குள்ளேயே இருங்க. ஓகே. அந்த எக்ஸ்ட்ரா வந்து கன்ஃபார்ம்ட் ஆர்டர்ஸ் வந்தால் மட்டும் இன்க்ரிமெண்டலாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே. அதுக்காக நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். வி பிரிங் கஸ்டமர்ஸ். அவங்கள முன்பதிவு செய்ய வச்சு அந்த எக்ஸ்ட்ரா குவான்டிட்டி மட்டும் நீங்கள் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா ரெவன்யூ வந்துடும். ஸோ அவங்களுக்கும் லாபம் தான், அதனால தான் அவங்க உங்களோட டைப் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக சார். ரெஸ்டாரண்ட்டுக்கு 100% லாபம். நம்ம வந்து அவங்கள லாஸ்ட்டில் போய் டிஸ்கவுண்ட் தர சொல்லவே கிடையாது. ஓகே. அவங்களுக்கு இந்த டிஸ்கவுண்டட் ரேட்லேயும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அதிகம். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எப்படி வந்தது உங்களுக்கு? நீங்கள் ஏற்கனவே ஐடியில் அமெரிக்காவில் இருந்தவர், எத்தனை வருஷம் அமெரிக்காவில் இருந்தீங்க? எப்படி உங்களுக்கு இந்த சிந்தனை வந்தது, இப்படி ஒரு ஆப் வேணும் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு? சார், நான் வந்து டெல் டெக்னாலஜிஸில் ஒரு 20 years ஒர்க் பண்ணேன். அதில் 12 years நான் யூஎஸில் தான் இருந்தேன். அங்கே பார்க்கத்தன் பல ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இன்னோவேட்டிவாக யோசிப்பாங்க. தே டோன்ட் ஹேவ் டு ஸ்டார்ட் சம்திங் ஃப்ரம் ஸ்க்ராச். புதுசாக ரொம்ப இன்னோவேட்டிவாக இல்லாமல் இருக்கிற எக்ஸிஸ்டிங் மாடல்ஸில் இருக்கிற இன்எஃபிஷியன்சிஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அந்த கேப்ஸ் எப்படி பிரிட்ஜ் பண்ணுறாங்கங்கிறதே ஒரு புது பிஸ்னஸ் மாடல் உருவாகும். இப்போ ஏர்பிஎன்பி வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு புரட்சியாக வந்துச்சுல்ல. எஸ் சார். அவங்க வந்து எக்ஸிஸ்டிங் ஹோம் ஓனர்ஸ் எப்படி ரெண்ட் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ ஊபர் எப்படி வந்துச்சுன்னா, அவங்க வந்து கார் ஓனர்ஸை எப்படி வந்து ஒரு ரைட் ஷேரிங் பண்ணி அவங்கள சம்பாதிக்க வைக்கிறது அப்படிங்கிறது தான் கொண்டு வந்தாங்க. குரூப்பான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். ஏன்னா அவங்க வந்து டிஸ்கவுண்டட் ரேட்டில் கன்ஃபார்ம்டு கஸ்டமர்ஸை நாங்கள் கொண்டாந்து கொடுக்குறோம், அப்போது எந்த அளவுக்கு நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுங்கிற ஒரு கான்செப்டில் வந்தாங்க. அதே மாதிரி ப்ரைஸ் லைனுமே சரி. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டார்ட் அப்ஸ் கூட நான் வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி, நம்ம ஊரில் நான் பார்த்த விஷயம் வந்து, there is no benefit for the customer to pre-book. ஓகே.
அப்போ அவங்கள ப்ரீ புக்கிங் பண்ண வச்சா ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப பெரிய ஒரு லாபம். ஏன்னா, நாளைக்கான ஆர்டர் இன்னைக்கே தெரிஞ்சிருது. ஸோ அவங்க வந்து பிளைண்டாக ப்ரொடக்ஷனை இன்க்ரிமெண்ட் பண்ணி சேல்ஸ் ஆயிரும் அப்படின்னு நினச்சி இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது, அந்த சேல்ஸ் ஆகலாம், ஆகாம இருக்கலாம். அப்படி ஆகாம போச்சுன்னா ஃபுட் வேஸ்டேஜ். எக்ஸாக்ட்லி. அப்போது ப்ரெடிக்டபிளாக எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் ஆஃப் ப்ரீ புக்கிங். அப்போது கஸ்டமருக்கு பெனிஃபிட் இல்லைன்னா ப்ரீ புக்கிங் பண்ண மாட்டாங்க. அப்போது இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே நான் போனேன்னா அவங்களுக்கும் பெனிஃபிட் பண்ணித்தர முடியும் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த கான்செப்டை நாங்கள் உருவாக்கணும். ஸோ ப்ரீ புக்கிங் பண்ணுறதுனால கஸ்டமருக்கு கம்மியான ரேட்டு, ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ப்ரெடிக்டபிள் சேல்ஸ், நாளைக்கு வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய குவான்டிட்டியை விட அதிகமாக அவங்க வந்து கன்ஃபார்ம்டாக வர்றதுனால ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே. இது எனேபிள் பண்ணுறதுனால நம்ம ஆப்புக்கு ஒரு கமிஷன். ஓகே. ஆமாம் சார், அதுதான் எங்களுடைய பிஸ்னஸ் மாடல். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது எத்தனை வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணீங்க? இது பொதுமக்கள் மத்தியில், டவுன்லோட் பண்ணுறவங்க மத்தியில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? அதே நேரத்தில் நீங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் இது உங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. அவங்க நீங்கள் இந்த ஐடியாவை முதல்ல முன் வைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க? சார், நாங்கள் வந்து ஒரு 1 year ஆச்சு நாங்கள் லான்ச் பண்ணி. ஓகே. இனிஷியலாக என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணது. என்னுடைய பிரியாணி பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஓன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. நீங்களே சொந்தமாக ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கீங்க? ஆமாம், ரைட். நான் யூஎஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் கோவிட் நேரத்தில் நானாக ஸ்டார்ட் பண்ண ரெஸ்டாரண்ட் வந்து பிரியாணி பாளையம். ஓகே. பிரியாணி பாளையத்தோடைய சேல்ஸை ப்ரெடிக்டபிள் மெத்தடில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரீ புக் ஃபார் லெஸ் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஓகே. இந்த கான்செப்டை போய் மற்ற ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்ட்டு போய் கேட்டேன், இது உங்களுக்கும் ஒர்க் ஆகுமா? உங்களுக்கு ப்ரீ புக்கிங்கில் நான் ஆர்டர்ஸ் எடுத்து கொடுத்தோம்னா நீங்கள் ரெகுலர் ரேட்டோட கம்மியான ரேட்டில் கொடுக்க முடியுமான்னு கேட்கும்போது தே ஆல் அக்ரீட். ஸோ அந்த விதத்தில் தான் வி பிகேம் அ ரெஸ்டாரண்ட் அக்ரிகேட்டர். அப்புறம் பல ஊர்கள்லையும் நாங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தோம். ஈரோடில் ஆரம்பித்த இந்த கான்செப்ட் வந்து கோயம்புத்தூர், சேலம், சென்னை, இப்போ பெங்களூர், கூடிய சீக்கிரத்தில் ஹைதராபாத், இங்கெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். இது வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்ட போய் பேசும்போது தே ரியலி அண்டர்ஸ்டாண்ட். அவங்களுடைய ஃபுட் எக்கனாமிக்ஸ் தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிடுவாங்க. இன்றைக்கி வந்து இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இல்லாத காரணத்தினால ப்ரீ புக்கிங் பண்ண வர்ற கஸ்டமருக்கு நம்ம ரெகுலர் மெனு ரேட்டே சார்ஜ் பண்ணிடுறோம். ஓகே. அதில் நமக்கு தெரியும், ஆஸ் அ ரெஸ்டாரண்ட் ஓனர் நமக்கு தெரியும் டபுள் ட்ரிபிள் லாபம் இருக்குது அப்படின்னு. ஆனால் நம்ம டெக்னிக்கலாக கஸ்டமரை சீட் பண்ணல, பிரிண்டட் மெனு ப்ரைஸ் தான் வாங்குகிறோம். ஆனால் கஸ்டமருமே வந்து தே ஆர் ஹாப்பி டு பே த ரெகுலர் ப்ரைஸ். ஓகே. பட் நம்ம வந்து அவங்கள ப்ரீ புக்கிங் பண்ண தூண்டுறதுக்காக வி ஆர் கிரியேட்டிங் திஸ் சிஸ்டம். ஸோ அவங்களும் ப்ரீ புக்கிங் பண்ண ரெஸ்டாரண்ட்டுக்கும் பெனிஃபிட், கஸ்டமருக்கும் பெனிஃபிட். இப்போது நீங்கள் வந்து அதாவது மக்களுக்கு ஒரு உணவு வாங்க விரும்புகிறவங்களுக்கு உங்களுடைய ஆப் மை ஃபுட் மை ப்ரைஸ் ஸ்விக்கி ஜொமேட்டோலேருந்து எப்படி வேறுபடுது? அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்பு. அவங்களுக்கு தேவையான உணவை குறைவான விலையில் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி அவங்க வாங்கலாம், நேர்லேயே வந்து வாங்கலாம், அல்லது அவங்க டெலிவரியும் வாங்கலாம். அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. உங்கள் ஆப்புடைய மெயின் பர்பஸ் இது அப்படின்னு சொல்லி நாங்கள் புரிஞ்சுக்கலாமா? பர்ஃபெக்ட் சார், அதே தான். அந்த ஒரு விஷனை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே. ஏன்னா வி நீட் டு ரிவார்ட் த கஸ்டமர் ஃபார் பீயிங் டிசிப்ளின்ட் இனஃப் டு ப்ரீ புக். ஓகே. பிளான் பண்ணுற மக்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருந்தால் தான் அவங்க அடுத்த வாட்டியும் பிளான் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து தே ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம முன்பதிவு செஞ்சால் நமக்கு வந்து கம்மி விலையில் கிடைக்குது ஓகே அப்படின்னு புரிஞ்சு அவங்க வந்து தேர் ரிப்பீட்டட்லி ஆர்டரிங் சார். ஓகே. ஓகே, வெரி நைஸ். ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அட்வான்ஸாக ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணால் ஒரு ரேட்டு, திடீர்னு தட்கலில் புக் பண்ணால் ஒரு ரேட்டு. மற்ற ஆப்ஸ் எல்லாம் தட்கட்டில் போகிற மாதிரி போடுறாங்க, நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங்கில் போகிறீங்க. ஸோ இதையே நீங்கள் ட்ரெயினில் அப்படின்னு நாம் சொல்கிறத இதை நீங்கள் வந்து உணவில் செய்கிறீங்க. எக்ஸாக்ட்லி சார், வெரி நைஸ். இது வந்து எல்லாருமே வந்து இப்போ இருக்கிற டைரக்ஷன் ஆஃப் த மார்க்கெட் எப்படி இருக்குன்னா 5 minutesக்குள்ளே டெலிவரி பண்ணுறேன், 10 minutesக்குள்ளே டெலிவரி பண்ணுறேன். கண்டிப்பாக அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒன்று தேவை அப்படின்னா நான் வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி, பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணுவேன். ஆனால் என்னால் பிளான் பண்ண முடியும். நாளைக்கு எனக்கு இந்த தேவை இருக்குன்னு சொன்னேன்னா நான் ஏன் நாளை வரையும் வெயிட் பண்ணி பிளிங்கிட்டில் ஆர்டர் பண்ணணும்? எக்ஸாக்ட்லி. அன்னெசரிலி ஐ ஆம் வேஸ்டிங் மணி. முன்னாடியே பிளான் பண்ணி நான் கம்மியான விலையிலே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு பிராண்டு பெருசாகிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரான்ச்சைஸி மாதிரி கொடுப்பாங்க. இப்போ பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்பில் இருந்தும் சரி, மற்ற எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க, அதுலேருந்து ஒரு கமிஷன் வரும். அந்த ஆப்ஷனை நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களா? சார், நம்ம வந்து ஆக்சுவலாக
ஆல் இண்டியா லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு ஏரியா பார்ட்னர் மாடல் விச் இஸ் அ டைப் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ் மாடல். ஓகே. நம்ம இந்த கான்செப்டை டிசைன் பண்ணிட்டோம். நம்ம ஆப் ரெடி, நம்மளோட பேக் எண்ட் ரெடி, நம்மளோட கால் சென்டர், நம்மளோட டெவலப்மெண்ட் டீம், டெக்னிக்கல் சப்போர்ட், இது எல்லாமே நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டோம். ஓகே. பட் நம்மளே ஒவ்வொரு ஊர்லேயும் போய் நம்மளுடைய ஸ்டாஃபை போட்டு இதை ப்ரொமோட் பண்ணி ரெஸ்டாரண்ட்ஸை டைப் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக ஓகே. வி ஆர் கிரியேட்டிங் திஸ் ஆஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ரெவென்யூ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அதர்ஸ். ஓகே. இப்போ நம்ம வந்து கன்னியாகுமரியில் நமக்கு ஒரு ஏரியா பார்ட்னர் வந்திருக்காங்க. ஓகே. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு 2 ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஓகே. ஒன்று, ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸை மீட் பண்ணி இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள நம்ம கூட இணைய வைக்கிறாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அவங்க எதுவுமே காஸ்ட் பே பண்ண தேவை கிடையாது. 2வது ரெஸ்பான்சிபிலிட்டி, கஸ்டமர் மத்தியில் இந்த அவேர்னஸை உண்டு பண்ணணும். நீங்கள் வந்து பிளான் பண்ண முடியக்கூடிய ஈவெண்ட்ஸுக்கு வந்து முன்பதிவு செய்யுங்க நம்ம ஆப் மூலியமான்னு சொல்லி ப்ரமோட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மால்ஸில் வந்து பேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம், அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸில் வந்து ஸ்டால்ஸ் போடலாம், ஸ்கூல் காலேஜஸில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணலாம், ரோட் ஷோஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஏரியா பார்ட்னர் இதை அவங்களுடைய ஓன் பிஸ்னஸாக எடுத்து அவங்களுடைய சிட்டியில் நடத்துவாங்க. ஓகே. இது மூலியமாக கஸ்டமர்ஸ் அவேர் ஆகி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ரெஸ்டாரண்ட்ஸும் நம்ம கூட இணைகிறாங்க. எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ அதில் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் த கமிஷனை வந்து ஏரியா பார்ட்னருக்கு போகும். ஒரு பெரிய பர்சன்டேஜ் ஏரியா பார்ட்னருக்கு தான் போகும், பிராண்டுக்கு வந்து ஒரு சின்ன பர்சன்டேஜ் வரும். ஓகே. ஸோ இந்த விதத்தில் நாங்கள் வந்து ஏரியா பார்ட்னருக்கும் ஒரு நல்ல ஒரு ஹேண்ட்ஸம் ரெவென்யூ வரக்கூடிய அளவுக்கு நம்ம இந்த பிஸ்னஸ் மாடல் செட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நார்மலாக ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடல்னு நம்ம யோசிச்சோன்னா, ஓகே, கேஎஃப்சி, மெக்டானல்ட்ஸ், ஷெரீஃப் பாய் பிரியாணி, சுக்கு பாய் பிரியாணி, இந்த மாதிரி வந்து அவங்க கொடுப்பாங்க ஃப்ரான்ச்சைஸ். ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸ் கொடுத்து இந்த கான்செப்டை எடுத்து அவங்களுடைய ஓன் ஸ்டோராக நடத்துகிறாங்க. அந்த ஸ்டோரை நடத்தக்கூடிய செலவுகளும் இருக்குது. அவங்க சேலரிஸ் கொடுக்கணும், ரெண்ட்டு கொடுக்கணும். ஸோ ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது அதுக்கான செலவுகளும் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய கான்செப்டும் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பர்சன் வந்து ஏரியா பார்ட்னர் ஆகி எடுத்து நடத்தும் போது அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, அவங்க எஃபர்ட்டும் எடுப்பாங்க ரெஸ்டாரண்ட்ஸை டைப் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த சிட்டியில் நடக்கக்கூடிய சேல்ஸோடைய பெரிய பர்சன்டேஜ் வந்து, கமிஷனுடைய பெரிய பர்சன்டேஜ் வந்து அவங்களுடைய ஏர்னிங்ஸாக வரும் சார். ஓகே. இப்போது உங்களோட இன்டர்வியூவை பார்க்குற பொதுமக்கள் வந்து இப்போ மை ஃபுட் மை ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ கூகுளில் இந்த ஆப் ஸ்டோரில் போட்டால் வந்துடும்ல சார்? ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. இப்போது ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸும் அப்புறம் ஃப்ரான்ச்சைஸி எடுக்க விரும்புகிறவங்கள நீங்கள் ஏரியா பார்ட்னர்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார். அவங்க உங்களை ரீச் பண்ண முடியுமா? கண்டிப்பாக சார். நம்ம வெப்சைட்லேயே போய் பார்த்தோன்னா ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது. அதில் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஸ்டாரண்ட்ஸுமே பெரிய ரெஸ்டாரண்டாக இருந்தாலும் சரி, மல்டி செயின்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஹோம் ஷெஃபாக இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, அதை வந்து மானிட்டைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி வந்து நாட் அ வெரி ஆப்டிமம் பிளாட்ஃபார்ம். ஏன்னா அடுத்த ஆர்டர் எப்போ வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஓகே. நம்மளை வந்து ஒரு நாள் முன்னாடி ஆர்டர் சொல்லிடுறோம். ஸோ இந்த மாதிரி ஹோம் ஷெஃப்ஸ் எல்லாமே வந்து நம்ம கூட இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் நம்ம இன்டர்வியூ பார்க்குறவங்க, நம்ம கூட இணையணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம வெப்சைட் myfoodmyprice.com போயிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் போட்டாங்கன்னா நம்ம டீமே அவங்கள காண்டாக்ட் பண்ணி, சப்போஸ் அவங்களுக்கு ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் இல்லைன்னா கூட நம்மளே எடுத்து கொடுத்துட்றோம், அவங்கள நம்ம கூட இணைக்கலாம் சார். வெரி நைஸ். ஸோ சமையல் கலையில் சிறந்து விளங்குற பெண்களுக்கும் நீங்கள் ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டீங்க. டெஃபினட்டாக சார். ஏன்னா அவங்க வந்து ப்ரெடிக்டபுளாக அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும்போது ரொம்ப நல்லது தானே. ஓகே. ஒரு வெரி நைஸ் சார். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நீங்கள் வந்து யூஎஸ்லேருந்து நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு இன்னோவேஷன், நீங்கள் வந்து ஒரு புது விதமான ஏற்கனவே இருக்கிற ஆப்பில் என்ன குறைகள் இருக்குது, அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம், ஃபுட் வேஸ்டேஜஸ் எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி புது முயற்சி எடுத்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்துட்டுருக்கீங்க. பொதுமக்களுக்கு நீங்கள் உங்கள் சார்பாக நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம், உங்களுடைய ஃபைனல் வேர்ட்ஸ். பொதுமக்களுக்கு நான் சொல்ல வர்ற விஷயம் வந்து நம்மளுடைய ஹார்ட் ஏர்ன்டு மணி இன்றைக்கி வந்து வேறு ஆப்ஷனே இல்லாத போது நம்ம வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி, பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட், பல குயிக் டெலிவரி ஆப்ஸ் இருக்குது, அது மூலயமா நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஆனால் நம்ம வந்து எப்பப்பெல்லாம் நம்மளால் பிளான் பண்ண முடியுதோ நம்ம முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டோன்னா நம்ம மை ஃபுட் மை ப்ரைஸ் மூலியமாக அவங்களுடைய வாலெட்லேயுமே மணி சேவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிக்கர் காஸ்ட் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு ப்ரெடிக்டபுளாக சேல்ஸ் நம்ம கொடுக்கும்போது வைடர் பிக்சர் வந்து ஓவராலாக நம்ம வந்து ஃபுட் வேஸ்டேஜை அவாய்ட் பண்ண முடியுது. ரெஸ்டாரண்ட்ஸ்னால் வர்ற ஆர்டர்ஸை கேட்டர் பண்ணுறதுனால, கன்ஃபர்ம்டு ஆர்டர் வந்து அதை வந்து கேட்டர் பண்ணுறதுனால அவங்க வந்து பிளைண்டாக இன்க்ரிமெண்ட் பண்ண மாட்டாங்க ப்ரொடக்ஷனை. அதனால் ஃபுட் வேஸ்டேஜும்
சேவ் பண்ண முடியுது. ஸோ நான் சொல்ல வர்ற விஷயம் வந்து எப்பப்பெல்லாம் பிளான் பண்ண முடியுமோ ப்ரீ புக் பண்ணுங்கள், மணி சேவ் பண்ணுங்கள், ஃபுட் வேஸ்டேஜ் அவாய்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. வெரி நைஸ் சார். அதாவது உங்களுடைய இன்னோவேஷனை நீங்கள் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வரீங்க. உணவுப் பொருள் அட்வான்ஸாக வாங்குறவங்களுக்கு விலையை வந்து ரொம்ப குறைவாக கொடுக்குறீங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கும் அதே மாதிரி அட்வான்ஸாக தகவல் சொல்லிடுறீங்க. ஏரியா பார்ட்னர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. குறிப்பாக வீட்டில் உள்ள மகளிருக்கு சமையல் மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு வேலைக்கு போகலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் உள்ளவங்களுக்கு உங்களுடைய ஆப் ஒரு தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். தந்தி டிவிக்கு வந்து உங்களுடைய ரொம்ப பிஸியான ஷெட்யூலில் நீங்கள் வந்து உங்களுடைய மை ஃபுட் மை ப்ரைஸ் அப்படிங்கிற அந்த ஆப்பை பற்றின தகவல்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.